பாண்டியனும் அவரோட பையனும் பண்றது பாக்குறக்கே வெறுப்பா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஷோஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கீழே விழுந்து அடிப்பட்ட ராஜியோட அம்மாவை காப்பதற்காக தான் ராஜி வந்து வீட்டுக்குள்ள போனாங்க. ஆனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அதை பத்தி யோசிக்காம சக்திவேலும் அவரோட பையனை வந்துட்டு ராஜியை பிடிச்சு கண்டபடி திட்டுறாங்க. இதுல குமார் வந்து ஒரு படி மேலேயே போய் ராஜிக்கு கண்ணை செவக்கிற அளவுக்கு பிடிச்சு அடிச்சிடறாரு. ராஜி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறது தெரியாம கோமதியும் மீனாவும் வந்து வழக்கம் போல அவங்க வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜிக்கு அடி விழுகிற விஷயம் வந்து கோமதிக்கும் மீனாவுக்கும் தெரியுது. கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வர பாண்டியன் வந்து சக்திவேலையும் அவரோட பையனையும் பிடிச்சு சரமாரியா கேள்வியா கேட்கிறாரு. இதுல ராஜி அடிக்கிறதுக்கு உங்க கை வந்து தெரியாம பாண்டியன் மேல பட ஏற்கனவே கோவத்தோட இருந்த கதிர் இன்னுமே கோவத்தோட வேகமா வந்து சண்டையை ரொம்பவே பெருசாக்கிடுறாரு. இது ராஜியோட வாழ்க்கை. ராஜி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இதுல தலையிடுறதுக்கு சக்திவேலுக்கும் அவரோட பையனுக்கும் எந்த உரிமை இருக்குன்னே தெரியல. ஆனா இதுக்கு ஒரு வகையில முத்துவேலுமே காரணமா தான் இருக்காரு. ஏன்னா இவ்வளவு சண்டை நடந்துமே வந்து முத்துவேல் எதுவுமே பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்காரு. ஒண்ணு முத்துவேல் வந்து ராஜி சைடு நிக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து சக்திவேல் சைடு நிக்கணும். ரெண்டையுமே பண்ணாம எதுவும் பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்காரு. ராஜி கதிர் விஷயத்துல பாண்டியனும் முத்துவேலும் உட்கார்ந்து பேசினாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.